12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 5 இருபரிமாண பகுமுறை வடிவியல் பயிற்சி 5.5 மூன்றாம் கணக்கு பார்க்கலாம். ஒரு நீரூற்றில் ஆதியில் இருந்து 0.5 மீட்டர் கிடைமட்ட தூரத்தில் நீரின் அதிகபட்ச உயரம் 4 மீட்டர். நீரின் பாதை ஒரு பரவளையம் எனில் ஆதியிலிருந்து 0.75 மீட்டர் கிடைமட்ட தூரத்தில் நீரின் உயரத்தை காண்க என கேட்கப்பட்டுள்ளது. ஒரு நீரூற்றிலிருந்து நீர் கீழே விழுவது, கீழே இருந்து நீர் மேலே போய் திரும்ப கீழே விழுது. அப்படிங்கிறப்ப கீழ்நோக்கி கீழ்நோக்கி திறப்புடைய பரவளைய வடிவத்தை ஏற்படுத்தும். அந்த கீழ்நோக்கி திறப்புடைய பரவளையத்தில் அது நீரானது செல்லக்கூடிய அதிகபட்ச உயரமானது அதன் மையப்புள்ளியாக அமையும். அந்த மையப்புள்ளியானது கிடைமட்ட தொலைவிலிருந்து 0.5 மீட்டர் தொலைவில் அதிகபட்ச உயரம் 4 மீட்டரை அடைவது என கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால மையப்புள்ளி 0.5, ஆகும். கணக்கிட வேண்டியது 0.75 மீட்டர் தொலைவில் y1 மதிப்பு கிடைமட்ட தூரத்தில் நீரின் உயரம் என்னான்னு கேட்டிருக்கு. அப்போ y மதிப்பு என்னான்னு தெரியணும். கீழ்நோக்கி திறப்புடைய பரவளையத்திற்குண்டான சூத்திரத்தை எழுதிடலாம். பரவளையமானது கீழ்ப்புறம் திறப்புடைய பரவளையம் ஆகும். கீழ்ப்புறம் திறப்புடைய பரவளையத்தின் சமன்பாடு x2 அதாவது x2 -4ay. இந்த இடத்துல மையப்புள்ளி 0,0 இல்லாததுனால சமன்பாடானது x - h2 -4a பெருக்கல் y. y மதிப்புக்கு y - kன்னு கொடுத்துட்றோம். ஒரு முனைப்புள்ளி 0, பரவளையத்தின் முனைப்புள்ளி 0.5, சமன்பாட்டில் பிரதியிடுறோம் h, kக்கு பதிலாக. x - 0.5² -4a பெருக்கல் y - kயின் மதிப்பானது 4. இதை சுருக்கலாம். அதே சமயம் பரவளையமானது 0,0 என்ற புள்ளி வழி செல்கிறது. அந்த புள்ளியை பிரதியிடலாம். பரவளையம் 0,0 என்ற புள்ளி வழி செல்கிறது. எனவே சமன்பாட்டில் அந்த புள்ளியையும் பிரதியிடும் பொழுது 0 - 0.5² -4a பெருக்கல் 0 - 4. அப்போ -0.5 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4 பெருக்கல் 4 16a. இதை சுருக்கலாம். 5 பெருக்கல் 5 25. புள்ளி 0.5 இருக்கு. அப்போ பெருக்கும் பொழுது புள்ளிக்கு அடுத்து 2 எண்கள் வரணும். 0.25 ஈக்குவல் டு 16a. இப்போ a ஈக்குவல் டு மதிப்பானது 0.25 டிவைடட் பை 16. ஏயின் மதிப்பு இதிலிருந்து கணக்கிட்டுட்டோம். அடுத்து தெரியாத புள்ளியை பிரதியிடலாம். மேலும் மற்றொரு புள்ளி என்ன? 0.75, y1 ஆனது பரவளையத்தின் மீது அமைவதால் இந்த புள்ளியை சமன்பாட்டில் பிரதியிடும் பொழுது எக்ஸிற்கு பதிலாக 0.75 -0.5 ஹோல் ஸ்கொயர் -4a பெருக்கல் y - y பதிலாக y1ன்னு கொடுக்குறோம். -4. 0.75 0.5 கழிக்கும் பொழுது 0.25 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு -4a பெருக்கல் ஏக்கு பதிலாக மதிப்பு பிரதியிடுறோம். 0.25 டிவைடட் பை 16 ஈக்குவல் பெருக்கல் y1 - 4. 1 4 நன்னாங்கு 16. 0.25 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் 0.25 டிவைடட் பை டினாமினேட்டர் மதிப்பு 4 y1 - 4. y1 - 4 மட்டும் இடதுபுறம் இருக்கட்டும். வலதுபுறம் வச்சுட்டு மீத மதிப்பை இடதுபுறம் கொண்டு வரப்போ 0.25 ஹோல் ஸ்கொயருங்கிறப்ப இருமுறைகள் எண்களை எழுதுகிறோம். 0.25 பெருக்கல் 25. வலதுபுறம் பெருக்கல்ல இருக்கிறது இடதுபுறம் வரப்போ தலைகீழாக மாறும் வகுத்தல்ல. இப்போ -4 பை 0.25ன்னு கொடுக்குறோம். ஈக்குவல் டு y1 - 4. ஒரு 0.25 கேன்சல் ஆகிடுது. 4 பெருக்கல் 0.25 எனும் பொழுது 100ன்னு வரும். 2 எண்கள் தள்ளி புள்ளி வைக்கும் பொழுது -1.00 ஈக்குவல் டு y1 - 4. இருபுறமும் மாற்றி எழுதும் பொழுது y1 - 4 ஈக்குவல் டு 0த்திற்கு புள்ளிக்கு அடுத்து 0 இருக்கிறனால மதிப்பில்லை. அப்போ -1 மட்டும்தான். y1 ஈக்குவல் டு -1 -4 வலதுபுறம் போகிறப்ப +4 ஆகும். y1 மதிப்பானது 4 - 1 3 மீட்டர் ஆகும். கணக்கிட வேண்டியது y1 மதிப்பு தான். தேர்ஃபோர் தீர்வில் என்ன எழுதலாம்? தேர்ஃபோர் ஆதியிலிருந்து 0.75 மீட்டர்
கிடைமட்ட தூரத்தில் நீரின் உயரம் 3 மீட்டர் ஆகும்.